சீலை பிடித்தேன் உன்னை ஊருத்தும் என்றே உறக்கம் அது எனக்கு புரியல. இந்த படத்துல என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியது இல்லை. என்னால் that emotions have no language and I'll speak from all my heart tonight. அவ்வளவு கொண்டாடுவார். வேலை பார்க்குறதே தெரியாது அவர் கூட. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், அவர் கூட படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஒன்று கொடுப்பார் அவர் கூட வேலை பார்க்கும்போது. நிறைய கற்றுக்கிட்டேன். சார் வந்து மைண்ட்லேயே எடிட் பண்ணிடுவார் ஃபுல் படத்தை. என்ன தேவையோ அதுதான் ஷூட்டிங்கே பண்ணுறாரு. ஸோ ஐ வாஸ் லைக் சின்ன ஆக்சிடென்ட். அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். உனக்கு மெமரி இஷ்யூஸ் இருக்கு. You are suffering from it. 1999 தான் கேட்டதுனால ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் ஆர்டி ராஜசேகர் என்ற ஒரு கேமராமேன் மூலியமா வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துல தான் நான் இந்த மினிலேட்டர் படம் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த காதல் ரீசெட் அதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. அதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு. என்ன வேலை அப்போ வரல, என்ன வேலை அலைப்பாய்தி வரல, சாரி ரீமா சென்றம் புது கதாநாயகி ஜியா மாதிரி. அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்தோடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளிமான் அவர் ஒருத்தர் தான். மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் எங்கள் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். அப்போல்லாம் போகும்போது அப்போ தான் ஒரு 3 பாடல் 4 பாடலுக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதிய ஒரு சேர்த்துருக்கோம். எல்லாம் புதுசு மோதிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட்டு இந்த கதைக்கலாம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்ட நல்ல வேலையை வாங்கிடும். அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும். சாதாரண ஆட்கள் பெரிய நடிகரை காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணோன்னா எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதைன்னு கூட கிடையாது, ஒரு அமைப்பு. அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கு அந்த அமைப்பு மாறுது. நான் பார்க்குறேன் எப்படி வாங்கன்றதை உங்கள் படங்கள் பார்த்தே கற்றுக்கலாம் சார். அதெல்லாம் வந்து பெரிய லேர்னிங் சார். உங்கள் படங்கள் தான் லேர்னிங். எங்களுக்கு ஒரு பாடமும் லேர்னிங்கும். நீங்கள் வந்து எங்களை வாழ்த்துனது ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட அந்த உறவில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உடன்பிறப்பா நானே சொல்லிட்டேன், தாய் மாணவனே சொல்லிட்டேன். அது மாதிரி தாயும் தகப்பனுமா இருந்து என்னை பார்த்துக்கிறாங்க. அது எப்போவுமே நல்லா இருக்கணும்னா நான் என்ன நினைக்கிறேன், நானும் அவனை நினைக்கிறேன்றது 100% ரொம்ப நன்றி சார். எனக்கு வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க லைஃப் ஃபுல்லாக. அது எனக்கு தெரியும். பர்சனலாக நம்ம நிறையா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.
love you from the bottom of my kidney.